திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள விளக்குத்தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட நீதிபதி சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இந்தியா கூட்டணி தீவிரம் காட்டி வரும் நிலையில் நீதிபதியை பதவி நீக்குவதற்கான நடைமுறைகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகள் அரசியலமைப்பு பதவிகளாகும். உச்சநீதிமன்றத்தில் அல்லது உயர்நீதிமன்றத்தில் பதவியில் உள்ள ஒரு நீதிபதியை பதவி நீக்கம் செய்வது என்பது அவ்வளவு எளிதான நடைமுறை கிடையாது. நீதிபதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு 1968 ஆண்டு சட்டத்தின்படி உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்வதற்கு நாடாளுமன்ற இரு அவைகளிலும் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வர வேண்டும். அதற்கு மக்களவை உறுப்பினர்கள் 100 பேர் அல்லது மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேர் ஆதரவு தெரிவித்து கையொப்பம் இட்டு அவைத் தலைவரிடம் வழங்க வேண்டும். இந்த தீர்மானம் ஏற்கப்பட்டால் 3 பேர் கொண்ட குழு நீதிபதி மீதான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்கும். நீதிபதி மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் உண்மை என்று விசாரணை குழு உறுதி செய்யும் பட்சத்தில் நாடாளுமன்ற அவையில் இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதன் பின் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் விவாதிக்கப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெறும். இரு அவைகளும் 2 பங்கு ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். அவர் நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய உத்தரவு பிறப்பிப்பார். எனினும் இந்தியாவில் இதுவரை எந்த ஒரு நீதிபதியும் இவ்வாறு பதவி நீக்கம் செய்யப்பட்டதில்லை. ஆனால் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த யஷ்வந்த் வர்மா உட்பட 6 உயர்நீதிமன்ற மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சிகள் நடந்துள்ளன. ஊழல் குற்றச்சாட்டில் கொல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த சௌமித்ரா சென்னுக்கு எதிராக கடந்த 2011 ஆண்டு மாநிலங்களவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தை மக்களவைக்கு அனுப்புவதற்கு முன்பே நீதிபதி சௌமித்ரா சென் தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதன் மூலம் நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முதல் நீதிபதி என்ற அவப்பெயரை அவர் தவிர்த்தார்.